உங்க எல்லாருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த வணக்கம். இது ஒரு சாதாரண மேடையான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. என்னுடைய வாழ்க்கைய நீங்க இன்ஸ்டால பார்த்துருப்பீங்க, நிறைய பேசுவேன். தலைவர் விஜய் அப்படின்றத தாண்டி சில உண்மைகள் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். 2019 கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னாங்களா? உண்மைதான். 2015 வேலைக்கு சேர்ந்தேன்னு சொன்னாங்களா? உண்மைதான். 2015 நானும் ஒரு கல்லூரி மாணவன், பிடெக் ஐடி முதல் வருடம் படிச்சுட்டு இருக்கப்ப கண்டிப்பா நமக்கு தொழில் செட் ஆகாது, நம்ம என்னத்துக்கு எவன்டி வேலை பார்க்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தொழில டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சேன். கம்ப்யூட்டர், டேலி, எம்எஸ்ல இருக்குல்ல, அதுல படிக்க வந்த ஸ்டூடெண்ட் தான் அவங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து என் தம்பி, என்னுடைய நண்பர் பாண்டி, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கம்ப்யூட்டர் சென்டர் இந்த மாதிரி நடத்திட்டு இருந்தோம். பெரிய அளவில் வருமானம் இல்லை. அதுக்கடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப, அக்கா வாங்கக்கா வாங்க, 10 ரூபாக்கா சில்லி பரோட்டா 10 ரூபாக்கா அப்படின்னு சொல்லி ரோட்ல உட்காந்து சனிக்கிழமை மார்க்கெட்டு, ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டு, மதுரையில் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த மார்க்கெட் இருக்குன்னு நானும் வித்திருக்கேன், என் தம்பி வித்திருக்கான், என் நண்பனும் வித்திருக்கான், இப்போ பேசுனாங்க ரஞ்சிதம், அவங்களும் வித்திருக்காங்க. இந்த மாதிரி படிப்படியா காலேஜ் படிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய தொழிலை வளர்த்து, அதற்கு பிறகு காலேஜ் படிக்கிறப்ப கார் வாங்கிட்டோம், சொந்தமா சம்பாதிச்சு கார் வாங்கிட்டோம். காலேஜ் முடிச்ச ஒரே வருஷத்துல எங்க ஏரியாலே ஒரு ப்ரீ ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டோம். டிவி ஷோரூம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரையில டாப்பர்ஸ் நான் பண்ற பிசினஸ்ல நம்பர் 1 இருந்தோம். செம்ம பீக்கு, ஒரு நாளைக்கு நிறைய வருமானம் எல்லாமே பண்ணி கடைசியா வந்துச்சு. கரெக்டா அந்த ஒரு வருஷம் காலேஜ் முடிஞ்சிருச்சு. நானும் என் நண்பனும் ஒரு தொழில் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போய் கேட்கிறோம், இந்த மாதிரி தொழில் பண்றோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க நம்ம சமுதாயம் தான் பண்றேன், அந்த சமுதாயம்னா நாங்க பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனா நான் எந்த சமுதாயம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு சமுதாய சூழல் வந்து இங்க சரியா இல்லை. நாங்க காலேஜ்ல எல்லாருமே ஒரே டிஃபன் உட்காந்து சாப்பிட்டு பழகிட்டு தானே பழக்கம். வெளியே போய் நீ எந்த ஆளுன்னு கேட்டா நம்ம எந்த ஆளுன்னு சொல்றது, அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கப்ப அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், வகுப்பறையில் இருக்கக்கூடிய சுதந்திரம் வெளியே சமூகத்துல யாருக்கும் கிடையாது அப்படின்னு. அதனாலதான் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். அப்ப யாருமே கிடையாது. ரஜினி வரேன்னு சொன்னாரு, அவரும் வரல. அப்பதான் 2019 நானா கட்சி ஆரம்பிச்சேன். எல்லாரும் கேள்வி பேசினாங்க, சிரிச்சாங்க. உன்னால என்ன பண்ண முடியும் இத்தனை கட்சிகளுக்கு மத்தியில அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கடுத்து 2020 கிட்டத்தட்ட கட்சி சார்பா 4 போராட்டங்கள் பண்ணியிருக்கேன் மக்களுக்காக. அதுவும் மதுரையில் இல்ல, மதுரை, திருச்சி, சென்னை, அரியலூர், எல்லா ஊர்லயும் போய் எல்லா ஊர்லயும் என்னை நம்பி ஒரு 5 பேரோ 10 பேரோ, ஆனா என்னை நம்பி ஆட்கள் வந்தாங்க. அதுக்கு பிறகு 2021 இன்னைக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் டிகிரி வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் நான் தான் அப்படின்றதுல ரொம்ப பெருமையா சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா, ஆன்லைன் எக்ஸாம் அண்ணா யூனிவர்சிட்டி போராட்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக கிட்டத்தட்ட 18 போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்தி, ஏகப்பட்ட வழக்குகள், மாணவர்களுக்காக எத்தனையோ வாட்டி சிறை சென்றிருக்கேன். என்னை ஜெயிலையும் பிடிச்சி போட மாட்டாங்க. ஏன்னு கேளுங்களேன், என்னை வீட்டில தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா என்னை இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டா போராட்டம் பெருசாயிருன்றதுக்காக என்னை அவ்வளவு சீக்கிரம் என்னை அரெஸ்ட் பண்ண கூட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரே காரணம், மாணவர்கள் என் மீது வச்சிருக்க ஆதரவு ஒண்ணுதான். அது அப்படியே கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து எங்களுடைய தொழிலும் மென்மேலும் வளர்ந்துருச்சு. மென்மேலும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்னுடைய வயது 28 தான், அது மேல வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்துல ஒரு பிரேக் எடுத்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாமே என் ஃப்ரெண்டுகிட்டையும் அவங்ககிட்டையும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ 100% நான் பொலிட்டிக்கல் ரிலேட்டடா வரணும் அப்படின்றப்பதான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் அவர் கட்சி ஆரம்பிச்சு கொள்கையை அனௌன்ஸ் பண்ண, ஏன்னா கட்சி ஆரம்பிச்சோட போய் நான் சேரல, அவர் கொள்கையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். ஏன்னா நான் பியூர் பொலிட்டீஷியன். அதனால கொள்கையை கேட்டோன்னே யாதும் ஊரே யாவரும் கேள்வி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற விஷயத்த அவர் சொன்னதுனால முதல் நாள்ல இருந்து அவருடைய ஆதரவாளராக இருந்தேன். கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அவருடைய ஆதரவாளராக இருக்கேன். தொடர்ந்து செயல்பட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு மாற்றம் தேவை. ஆனா எல்லாருமே பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் அவங்களுடைய பேரை மாற்றி மாற்றி யோசிப்பாங்க. ஆனா அப்படி இருக்க நேரங்கள்ல நம்ம முறையா சரியான விஷயங்களை நம்ம சேர்ந்து பயணிக்கிறோம். அதுக்கடுத்து மாணவர்கள் அதிகமா இருந்தனால கட்சி வேணாம், மாணவர் அமைப்பா மாத்தலாம் சொல்லி 2021 அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்புன்னு கட்சியை மாத்தி இப்ப வரைக்கும் மாணவர் அமைப்புல பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நேரங்கள்ல இப்ப ரீசெண்டா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், யாரா வேணா இருக்கட்டும், அவங்க மேக்சிமம் கேர்ள்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா? யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா எங்களோட ஆபீஸ்ல எப்பயுமே 10-15 பொண்ணுங்க இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இவங்க ஒரு பெண் ஒரு பழக்கப்பட்ட ஆண்களை உருவாக்க முடியும். ஒரு சாதாரண பெண் அப்படின்றத நம்ம வந்து டக்கு நிப்பாட்டிட முடியாது.
நான் சீரியஸா சொல்றேன். நான் ஒர்க் பண்ணா எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வருதுன்னா இவங்க ஒர்க் பண்ணா 15 லட்ச ரூபா வரும். அந்த டெடிகேஷனும் அந்த ஹார்ட் ஒர்க்கும் அந்த டைவர்ஷன் இல்லாம வேலை பார்க்கறது உண்மையிலே பெண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட பெண்கள் அடுத்த சமுதாயத்திற்கு இன்னைக்கு எல்லாருமே எல்லா இடத்துலயுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, யாருக்குமே யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. நீ அதை பண்ணாத இதை பண்ணாதான் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்துல இருந்து எல்லாத்தையும் மாற்றி கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட கனிமொழி மேம் இப்ப ரீசெண்டா கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நம்மளோட அமைப்புல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க சார் இந்த மாதிரி லேடிஸுக்கும் பண்ணணும். ஏன்னா ஜென்ஸுக்குலாம் இப்ப சுரேந்தர் சார் தான் ஜென்ஸுக்கு ஃபுல்லா மேனேஜ் பண்ணாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா என்னுடைய அமைப்புல எல்லாருமே ஆக்டிவா செயல்பட்டு இருக்காங்க. கேர்ள்ஸுக்கு பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, கேர்ள்ஸுக்கு அப்படியே ஒரு 20 பேர் இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய பேரை நம்ம என்கரேஜ் பண்ணணும். இப்போ ஒவ்வொருத்தவங்க சின்ன சின்ன தொழில் செய்வாங்க. அந்த சின்ன சின்ன தொழிலுக்கு கூடிய கஸ்டமர்ஸை ஒரு ஆளுனால கண்டிப்பா கொடுக்க முடியாது, பல பேர்னால கண்டிப்பா கொடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு டேலண்ட், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு பிசினஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிசினஸையும் நீங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி உங்களுடைய வட்டத்தை நீங்க பெருசாக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான இப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா நீங்க போய் ஒரு இடத்துல போய் நின்று உங்களுக்கு உங்க பிரச்சனை சொந்தங்களை விட்டா ஒருத்தர் வர மாட்டேன். ஆனா நம்ம அமைப்புல நீங்க இன்னைக்கு கூப்பிட்டீங்கன்னா 50 பொம்பளையால் உடனே அங்க நிற்பாங்க. அதுக்கு பின்னாடி 1000 ஆம்பளையால் நாங்க நிற்போம். எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வளத்தையும் உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காகத்தான் நம்மளுடைய அமைப்பை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். சோ இந்த சிங்கப்பெண் அவார்டு அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எதுக்காக அப்படின்னா இது உங்களை முன்னிலைப்படுத்துவது மட்டும் எங்களுடைய நோக்கம் கிடையாது. உங்களை பக்குவப்படுத்தி உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதுதான் எங்களுடைய நோக்கம். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த மீட்டிங்ல நீங்க எல்லாருமே மேனேஜ் பண்ணணும். இன்னைக்கு ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? இன்னைக்கு எல்லாருமே அவங்களா பண்ணிட்டாங்களா? எதுவுமே ப்ரிப்பேர் கிடையாது. யார் எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படியே இருக்கட்டும் நான் விட்டுருவேன். அதான் நான். ஏன்னா ஒருத்தவங்களை தனித்துவப்படுத்தினா மட்டும்தான் அவங்களால வளர முடியும். இன்னைக்கு சுரேந்தர் சாரா இருக்கட்டும், அந்த மேமா இருக்கட்டும், எல்லாருமே எந்த ப்ரிப்பரேஷன் கிடையாது. நீங்க என்ன இருக்கீங்களோ நீங்க பேசுங்க. உங்களுக்கான முழு சுதந்திரம் நம்மளுடைய அமைப்புலையும் நம்மளுடைய இடத்திலையும் நிச்சயமா கொடுக்கப்படும். நீங்களும் மென்மேலும் வளரணும் அப்படின்றதுக்காக இந்த அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வரிசையை நான் ஒவ்வொரு தடவையா கூப்பிடுறேன். கண்டிப்பா வாங்க, பெரிய அளவு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.